நான் சென்றான்பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயில்கிறேன். என் பெயர் பி. ஓவியான். சென்றான்பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளியில் 6ஆம் வகுப்பு பயில்கிறேன். என் பெயர் எம். தேஜஸ்வி. நான் சென்றான்பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளியில் 7ஆம் வகுப்பு பயில்கிறேன். மன அழுத்தம் கையாளுகை. மன அழுத்தம் எப்பொழுது எதிர்மறையானதா? இல்லவே இல்லை. நாம் என்ன செய்ய விரும்புகிறோமோ அதையே அடைய இது உதவும். ஒரு விடுமுறை அல்லது குடும்ப கொண்டாட்டம் போல இது நம் வாழ்வில் எதிர்பார்ப்பையும் உற்சாகத்தையும் கொண்டு வருகிறது. இது நாம் வளரவும் மாறவும் ஆபத்தை தவிர்க்கவும் ஒரு இலக்கை அடையவும் உதவுகிறது என்று அர்த்தமல்ல. நம் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான நேர்மையான சக்தியை இதை மாற்றுவதற்கும் அதனுடன் இணைந்து செயல்படுவதும் என்பது இதன் அர்த்தம். மன அழுத்தம் அதிகரிக்கும் போது மன அழுத்தம் சௌகரிய வளையத்தை அடையும் வரை எங்கள் செயல்திறன் மற்றும் நல்வாழ்வு அதிகரிக்கும். அதிக தூண்டுதலின் புள்ளியை நாம் அணுகும் போதுதான் நம் மன அழுத்த கையாளுகை திறன்களை பயன்படுத்த நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். விட்டுக்கொடுதலின் சாதாரண சக்தியை கோரிக்கைகளை மீறும் போது அல்லது சிரமப்படுத்தும் போது தான் மன அழுத்தம் அதிகமாகிறது. மன அழுத்தத்தின் தன்மையை நமது சொந்த மன அழுத்தத்தின் எதிர்வினை மற்றும் வெவ்வேறான மன அழுத்த சூழல்களை நமக்கு அதிக மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும். மன அழுத்தத்தை பற்றிய ஒரு நடைமுறை வழிகாட்டி என்ற தலைப்பில் உள்ள இந்த கையேட்டின் முதற் பகுதியை பார்க்கவும். என்பன பற்றி அறிந்து கொள்வதன் மூலம் உண்மையான சிக்கலை அங்கீகரித்தலே முதலாவது படி. ஊட்டச்சத்துக்கள். ஊட்டச்சத்து ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்வதும் மன அழுத்தத்தை மிகவும் திறம்பட நிர்வகிக்க ஒரு அடித்தளமாக வழங்குகிறது. பின்வருவனவற்றை செய்யவும் பரிந்துரைக்கப்படுகிறது. கேட்பின் உட்கொள்ளல். ஒரு நாளைக்கு 5 குவளைக்கு அதிகமாக அளந்திருக்குமாறு கட்டுப்படுத்துங்கள். மேலும் தேநீர், சாக்லேட் மற்றும் கோலபானங்கள் உட்கொள்வதையும் கண்காணியுங்கள். ஏனெனில் இவையும் கேட்பீனை கொண்டிருக்கின்றன. ஒழுங்காக உணவுகளை உண்ணுங்கள். உப்பை குறையுங்கள். குறிப்பாக உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் அல்லது குடும்பத்தில் உயர் இரத்த அழுத்தம் வரலாறு கொண்டவர்கள். வாழ்க்கையை அனுபவிங்கள். நாம் உண்மையில் அனுபவிக்கும் விடயங்கள் செய்ய நமக்கு நேரம் கொடுங்கள். மன அழுத்தம். மன அழுத்தம் என்றால் என்ன? மன அழுத்தம் என்பது நம்மை பதற்றமாக, மகிழ்ச்சியற்று அல்லது சங்கடமாக உணரச் செய்யும் நம் மீது வைக்கப்படும் ஒரு கோரிக்கை அல்லது அழுத்தமாகும். இவ்வாறான கோரிக்கை அல்லது அழுத்தம் பெரும்பாலும் அழுத்தி என்று அழைக்கப்படுகிறது. உதாரணமாக, பரீட்சைகளை எழுதுவது போல், உறவரின் முதலாயிலை திட்டப்படுவது, தேடுவை சந்திப்பது அல்லது வீடு மாறி செல்வது போன்றவை நம் மன அழுத்தத்திற்கு உள்ளாகும் சூழ்நிலைகளுக்கு எடுத்துக்காட்டுகள். மன அழுத்தம் எப்பொழுது ஒரு சிக்கலாக மாறுகிறது? மன அழுத்தம் எப்போது ஒரு சிக்கலாக மாறுகிறது என்றால், எங்கள் அழுத்தங்கள் எம்மால் சரியாக கையாள முடியவோ, மிக பெரியவைகளோ, அடிக்கடி நிகழ்பவைகளோ அல்லது நீண்ட காலம் நீடிப்பவைகளோ ஆதலால். நன்றி, வணக்கம்.